Good morning, students. Today we are going to see about chapter 7 looping structure. Last classல control structure பார்த்தோம் இல்லையா? என்னென்ன படித்தோம் control structureல? அதாவது control statements, structure statements அப்படி சொல்லலாம். அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா if else and then switch statement. இது எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சரும், அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் வரும் லூப்பிங் ஸ்ட்ரக்சரும். இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா, இது லூப்பிங் அப்படின்னா இட்ரேஷன், அதாவது நம்ம கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு வரைக்குமே அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும் லூப். அதுதான் இட்ரேஷன். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஜஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணுவோம், ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத மட்டும்தான் நம்ம செக் பண்ணுவோம். பட் இங்கே லூப்பிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கண்டிஷன், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருவோம், கண்டிஷன் பாயிண்ட் கொடுத்துருவோம். அந்த கண்டிஷன் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்குமே அந்த ப்ராசஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் அன்டில் எண்டு வரைக்கும். ஓகேவா? நம்ம கொடுத்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்குமே அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுதான் லூப்பிங். இட்ரேஷன்னா ரிப்பீட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். லூப்பிங் ஸ்ட்ரக்சர். லூப்பிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ரைட்டிங் இட்ரேஷன் லாஜிக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? ரைட்டிங் இட்ரேஷன் லாஜிக்னால் மறுபடியும் திருப்பி ஒரு ப்ராசஸ் மறுபடியும் அந்த ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே ஒர்க் ஆகும். அதுதான் இட்ரேஷன். இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் PHP. தே ஆர் இம்ப்ளிமெண்டட் யூஸிங் த ஃபாலோயிங் கேட்டகரிஸ். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் இயரில் எப்படி படிச்சிருப்போம்னா, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரே லெசனாக படிச்சிருப்போம். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸையும் படிச்சிருப்போம், லூப்பிங் ஸ்ட்ரக்சரையும் படிச்சிருப்போம். பட் இப்போது நமக்கு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பட் அதே தான், சேம் ப்ராசஸ் தான் இங்கே வரும். நமக்கு PHPயில் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னங்கிறது பார்க்கலாம். ஃபார் என்னென்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, ஃபார் லூப், வைல் லூப், ஃபார் ஈச் லூப், டூ வைல் லூப். நம்ம இதில் 3 இது ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஃபாரு, வைலு, டூ வைல், 3 ஐட்ரேஷன் ப்ராசஸுமே நமக்கு தெரியும். பட் இப்போ புதுசாக படிக்க போகிறது என்னென்னா ஃபார் ஈச் லூப் அப்படிங்கிறது மட்டும்தான். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். For loop is an important functional looping system which is used for iteration logics when the programmer know in advance how many times the loop should run. அதாவது நம்ம அந்த கண்டிஷனில் கொடுத்துருவோம் எவ்வளோ தடவை எனக்கு ரன் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஆமாவா? அது இப்போ இதில் எனக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த அட்வான்ஸ் தானே. என்னோடய ப்ராசஸ் எத்தனை டைம் எனக்கு வேணுமோ அதை நான் கண்டிஷன் கொடுத்துட்டா மட்டும் போதும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டு பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணலாம். என்னோடது ஃபுல்லாக ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கு என் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிடும். நான் ஒவ்வொரு தடவையும் போய் நான் டச் பண்ணிவிட்டு ப்ராசஸ் எழுதணுங்கிற, கோடிங் எழுதணுங்கிற நெசசிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதான் நம்ம இந்த லூப்பிங் ஸ்ட்ரக்சரோட ஒன் ஆஃப் த அட்வான்ஸ். ஓகேவா? ஸோ என்னென்னா, ப்ரோக்ராமர் எத்தனை டைம் என்னோடய ப்ரோக்ராம் ரன் ஆகணும், என் ப்ராசஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே இந்த சிஸ்டம் கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு எனக்கு வெளியில் வரும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். நமக்கு இனிஷியல் கவுண்டர், டெஸ்ட் கவுண்டர் அண்ட் இன்க்ரிமெண்ட் கவுண்டர் படிச்சிருப்போம். அதே மாதிரி லாஸ்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் அப்படின்னு ஒரு கீவேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேராமீட்டரைஸ்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, இனிஷியல் கவுண்டர், டெஸ்ட் கவுண்டர் அண்ட் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். இனிஷியல் கவுண்டர்னால் என்னோடய வேரியபிளோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ நான் இன்டிமேட் பண்ணுறது. டெஸ்ட் கவுண்டர் அப்படின்னா கண்டிஷன் செக்கிங் கொடுக்குறோம் இல்லையா, கிரேட்டர் தெனா, லெஸ் தெனா, இல்லை ஈக்குவலா, ட்ரூவா, ஃபால்ஸான்னு என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோமோ அந்த ப்ராசஸ் கண்டிஷனல் கொடுக்குற இடம் அது டெஸ்ட் கவுண்டர். அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் கவுண்டர். என் ப்ராசஸ் இப்போ நம்ம இனிஷியல் வேல்யூ 0ன்னு கொடுத்துட்டேன்னா, இப்போ டெஸ்ட் வேல்யூ 10 கொடுத்துட்டேன்னா நான் எனக்கு என்ன ஆகும், அடுத்தடுத்து இன்னும் ஒன்று ஆட் ஆகிட்டே போகணும். இன்க்ரிமெண்ட்டா இல்லை டிக்ரிமெண்ட்டா, என் ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கானது என் ப்ரோக்ராமுக்கு. ஓகே, ஸோ இன்க்ரிமெண்ட் வேல்யூவா இல்லை டிக்ரிமெண்ட் வேல்யூவா அப்படின்னு கொடுக்காத அந்த இன்க்ரிமெண்ட் கவுண்டர். ஸோ இது அடுத்தது கர்லி ப்ரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் என்ன பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டோ அதை கொடுத்துருவோம். கர்லி ப்ரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பேராமீட்டரைஸ்க்குள்ளே கொடுக்கறதுக்கான
எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இனிஷியேட் கவுண்டர், இனிஷியலைஸ் த லூப் இனிஷியல் கவுண்டர் வேல்யூ, என்ன ஸ்டார்டிங் வேல்யூவோ அதை கொடுங்க. நம்ம லாஸ்ட்டில் என்ன படித்தோம், ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு இன்க்ரீஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா நம்ம HTML பொறுத்த வரைக்கும். பட் இங்கே PHPயில் இனிஷியல் டெஸ்ட்டு கவுண்டர் இன்க்ரிமெண்ட் கவுண்டர், அந்த ஃபார் லூப்புங்கிறது ஸ்டாட்டிக் சேஞ்சே ஆகாது. பட் உள்ளே கொடுக்குற பேராமீட்டரைஸ்டு வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சேஞ்ச் ஆகும், வேரி ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. டெஸ்ட் கவுண்டர் எவாலுவேட்டட் ஃபார் எவ்ரி இட்ரேஷன் ஆஃப் த லூப். என்ன பண்ணணும், செக் பண்ணணும் இல்லையா, எவாலுவேட் பண்ண கண்டிஷன் செக் பண்ணுறது. அதான் ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே அது என்ன பண்ணும், அந்த லூப் கண்டிஷனை செக் பண்ணணும். இஃப் இட் எவாலுவேட்ஸ் ஆர் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணும், த லூப் கண்டினியூஸ். இஃப் எவாலுவேட்ஸ் டு ஃபால்ஸ் த லூப் எண்ட். ட்ரூவாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு போய் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். என்னோடய கண்டிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், என்னோடய ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுவேன், நான் லூப்பை விட்டு வெளில வந்துடுவேன். அதுதான். தென் இன்க்ரிமெண்ட் கவுண்டர், இன்க்ரீஸ் த லூப் கவுண்டர் வேல்யூ. ஸோ இனிஷியல் வேல்யூவை நான் என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும் என் ப்ராசஸ்க்கு. அதான் இன்க்ரீஸ் த லூப் கவுண்டர் வேல்யூ. அந்த இந்த டயக்ராம் பாருங்கள், ஃப்ளோ சார்ட்டை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இனிஷியல் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஐயோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம வேரியபிளுக்கான வேல்யூ என்னவோ அதை கொடுத்துருக்கோம். தென் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, I லெஸ் தென் 100. ஐயோட வேல்யூ இப்போ 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன பண்ணோம், லெஸ் தென் 100 தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், 99 வந்துருச்சு அப்படின்னாலே எனக்கு 99ஓட என் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இன்கேஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு வந்ததுன்னா எனக்கு 100 வரைக்கும் ரிப்பீட் ஆகும். இப்போ 0 to 100 வரைக்கும் எனக்கு என்ன ஆகும், ரிப்பீட் ஆகும். அதாவது என்ன, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 மட்டும் கொடுத்தா தான். இங்கே வெறுமனே லெஸ் தென் 100 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும், என்னோடய ப்ராசஸ் வந்து 99ஓட ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா. ஸோ இப்படி என்னோடய ப்ராசஸ் கண்டிஷன் வந்து 0 லெஸ் தென் 100 ஆமாம் கரெக்டு. ஸோ அப்போ என்ன ஆகும், என் ப்ராசஸை நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். ஸோ என்னோடய கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ 99 லெஸ் தென் 100. ஓகே, இப்போ 100 லெஸ் தென் 100 வருமா, வராது. அப்போ என்ன ஆகும், என்னோடய கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளில வந்துடும். ஓகே. ஸோ தென் ஸ்டேட்மெண்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, system.out.println. அது எப்படின்னா system.out.println அப்படிங்கிறது என்னென்னா என்னோடய பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை என்ன கொடுக்குறேனோ அதுதான். இங்கே வெல்கம் டு ATOLன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெல்கம் டு அவர் ஸ்கூல், வெல்கம் டு மை ஹோம், ஏதோ சம்திங் நம்ம என் ப்ராசஸ் எனக்கு என்ன வேணுமோ, இல்லை வெல்கம் டு மை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ என்னோடய பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதை நான் கொடுத்துட்றேன் கண்டிஷன்ஸுக்கு அடுத்தது. தென் இன்க்ரிமெண்ட் வேல்யூ I++. என்னோடய ஐயோட வேல்யூ என்ன ஆகும், ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ 0ங்கிறது நெக்ஸ்ட்டு 1 ஆகும், 1 வந்து 2 ஆகும். ஸோ ப்ராசஸ் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது அந்த ஃப்ளோ சார்ட். புரியுதா. இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, லூப்போட கண்டிஷன் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, தென் ஸ்டேட்மெண்ட் என்னோட பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்னவோ அது கொடுத்துருக்குறோம். அண்ட் தென் லாஸ்ட் வந்து இட்ரேஷனோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அதோட ஃபார் லூப்போட ஃப்ளோ சார்ட். ஓகே. அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், PHP ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், ஃபார் ஓப்பன் பண்ணிட்டோம், இப்போ பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட வேரியபிள் வந்து ஐக்கான வேல்யூ வந்து 0. தென் I லெஸ் ஆர் ஈக்குவல் டு 10. தென் I++. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட்டு 0லேருந்து 10 வரைக்குமே எனக்கு பிரிண்ட் ஆகும். கர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க, எக்கோ த நம்பர் இஸ் I. ஸோ என்ன பிரிண்டிங் நம்பரோ, அதாவது வேரியபிள் ஐயோட வேல்யூ என்னவோ அதுதான் எனக்கு இங்கே என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். புரியுதா. ஸோ இதுதான் ஃபார் லூப்பு. அண்ட் தென் ஃபார் ஈச் லூப், இதுதான் நம்மளோட புது லூப்பிங் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. ஸோ இந்த ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம அரே படிச்சிருக்கோம் இல்லையா. அரே என்ன ஆகும்னா மெமரியில் போய் குரூப் ஆஃப் எலிமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த அரே வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஃபார் ஈச் லூப் வந்து அரேயில் மட்டும்தான் இது என்ன ஆகும், ஒர்க் ஆகும். நார்மல் டேட்டா டைப்பில் ஒர்க் ஆகாது. அரேங்கிற டேட்டா டைப்பில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ ஃபார் ஈச் லூப் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அவைலபிள் இன் PHP. இட் ஒர்க்ஸ் ஒன்லி வித் அரேஸில் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும், ஒர்க் பண்ணும். த லூப் இட்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் கீ வேல்யூ பேர் இன் த அரே. ஈச் கீ வேல்யூ நம்ம 0, 1, 2, 3, 4 நம்ம கொடுப்போம் இல்லையா, பொசிஷன் வேல்யூ.
அதான் சொல்லியிருக்காங்க. For each loop iteration, the value of the current array element is assigned to the value variable and then array pointer is shifted by 1 until it reaches the end of the array element. ஸோ அரே எலமெண்ட் அப்படின்னா இங்கே நம்ம வேரியபிளுக்கான வேல்யூ என்னென்னா அரேயில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே இப்போ 18, 20, 32ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அரேன்னு மட்டும் கொடுத்துட்டா போதும். அரேக்குள்ளே அந்த பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணணும். இதுக்கு இந்த வேரியபிள் நம்ம அப்புறமா டிக்ளேர் பண்ணால் போகிறோம். ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் அந்த வேல்யூக்குமே நெக்ஸ்ட்னு எடுத்துக்கும். அது இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, i = 0 அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, அது மாதிரி கொடுக்கணுங்கிற நெசசிட்டி இங்கே இல்லை. அந்த பேரந்தசிஸ்க்குள்ளே சம் வேல்யூஸை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூ வேரியபிளுக்கான வேல்யூ அதுதான் அப்படின்னு அந்த என்ன ஆகும், மெமரிவே ஆட்டோமேட்டிக்காக அசைன் பண்ணிக்கும். புரியுதா? இந்த எலமெண்ட்டை இப்போ 18, 20, 32. ஸோ அப்போ 18 தான் ஃபஸ்ட்டு வேல்யூ, 20ங்கிறது செகண்டு, 32 அதாவது 0, 1, 2 அப்படி தானே அசைன் பண்ணியிருக்கோம். அரேவோட சீக்வன்ஸ் வேல்யூ எப்படிமா எடுத்துக்கும், 0 ஆன்வர்ட்ஸாக எடுத்துக்கும். ஆமாவா, மெமரி அப்படி தான் நமக்கு அரேயில் எடுத்துக்கும். 0ங்கிறது 18th, 1 அப்படிங்கிறது 20th வேல்யூ, செகண்ட் கீயோடது வந்து 32. ஸோ இப்படி தான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த அரே எலிமெண்ட் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ தனியாக வேல்யூவை வேரியபிளுக்கான வேல்யூவை கொடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. அந்த பேரந்தசிஸ்க்குள்ளே கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட மெமரி அதோட வேல்யூவை எடுத்துக்கும் தானாகவே. இதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ சின்டாக்ஸ் பாருங்கள். ஃபார் ஈச்சில் கொண்டு போய் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார் ஈச்சில் என்ன வருது, ஃபார் ஈச் அப்படின்னு கொடுத்துருக்கோம் கீ, தென் அரே ஆஸ் வேல்யூ. ஸோ அரேயில் என்ன வேல்யூவோ அதோட உள்ளே கொடுக்குற எலமெண்ட்டோ அதுதான் அதுக்கான வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி கோட் டு பி எக்ஸிக்யூட்டட் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிடுறோம். இங்கே பாருங்கள், சீக்வன்ஸு = 18, 20, 32. ஸோ இப்படி தான் கொடுத்துட்டேன். இது மாதிரி கொடுத்த பிறகு ஃபார் ஈச் ஆஃப் இந்த வேரியபிள் என்னது, இப்போது வேரியபிள் வந்து எக்ஸு, அதுக்கான வேல்யூ என்ன 18, 20, 32. ஸோ இப்படி எனக்கு நான் என்ன பண்ணேன், அப் டு எத்தனை எலமெண்ட் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அந்த அரேக்குள்ளே கொடுத்துக்கலாம், செட்டன் பேருக்குள்ளே கொடுத்துக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஸோட வேல்யூவை ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். பிரிண்ட் எக்ஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணிவிடும், 18 ஃபஸ்ட் எடுத்துக்கும், 20 எடுத்துக்கும், 32. ஸோ இப்படி சீக்வன்ஸாக அதை எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். பிஹெச்பி ஓப்பன் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்டோட நேம் = அப்படின்னு சொல்லிட்டு அரேக்குள்ளே மகிழன், இனியன், நிழனி, சிபி, ஷினி கொடுத்துருக்காங்க இல்லையா. கொடுத்த பிறகு இப்போ ஃபார் ஈச்சில் என்ன பண்ணோம், ஸ்டூடெண்ட் நேம் ஆஸ் அ வேல்யூ. இப்போ ஆல்ரெடி நம்ம அங்கே அரே பேரில் கொடுத்துருக்குறோம். ஸ்டூடெண்ட் நேம் என்ன அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் இங்கே அந்த அரேயோட பேர் வந்து சேஞ்ச் ஆகும். பாருங்கள், அங்கே நார்மல் கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அரேயில் என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம பேரந்தசிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. தென் ஃபார் ஈச்சில் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்டோட நேம் என்னவோ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா அங்கே அரேயில், அதுதான் வேல்யூவாக எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இப்போ என்ன எனக்கு பிரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு மகிழன், இனியன். ஸோ 1 by 1 ஆர்டர் வைஸ்டாக எனக்கு சீக்வன்ஸாக பிரிண்ட் ஆகிடும். கிளியரா? ஸோ ஃபார் ஈச் லூப் வந்து ஒன்லி ஒர்க் வித் த அரேஸில் மட்டும்தான் எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து நான் தனியாக வேல்யூ வந்து அசைன் பண்ண நெசசிட்டி கிடையாது. நான் சீக்வன்ஸ் ஆஃப் அரேக்குள்ளே கொடுக்கறது தான் எனக்கு வேல்யூவாக எடுத்துக்கும். கிளியரா? தென் வைல் லூப் இதில் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இயர் சொல்லியிருக்கோம். வைல் லூப்புக்கும் டூ வைலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்ட்டு. வைல் லூப்னால் என்னது, என்ட்ரி கண்ட்ரோல்டு. டூ வைல் அப்படின்னா எக்ஸிட் கண்ட்ரோல். என்ன ரீசன் சொல்லியிருப்போம், நம்ம வைல் லூப்பில் நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி கண்ட்ரோல் என்ன, உள்ளே நான் என்ட்ரு ஆன பிறகு உடனே ப்ரோக்ராம்குள்ளே என்னோடய வேல்யூ என்ட்ரு ஆன பிறகு உடனே அது வேல்யூ வந்து அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், என் ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். இன்கேஸ் ட்ரூவாக இல்லைன்னா என்ன ஆகும், என்னோடய ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகிட்டு வெளில போயிடும், எக்ஸிட் ஆகிட்டு போயிடும். ஸோ இதுதான் என்ட்ரி கண்ட்ரோல்டு. எக்ஸிட்னா என்னது, டூ வைல் தான் எக்ஸிட் கண்ட்ரோல் சொல்லியிருக்கோம். அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு அட் எனி காஸ்ட் என்ன ஆகும், என்னோட ஒரே ஒரு பிரிண்டிங் அந்த டூ வைலில் ஒரே கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலுமே என்னோட ஒரே ஒரு பிரிண்டிங்க்கு வந்து பிரிண்ட் ஆகிடும், ஃபஸ்ட்டு வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். ரீசன் என்ன அப்படின்னா,
ப்ராசஸ் வந்து பிரிண்ட் ஆன பிறகு தான் என்னோடய கண்டிஷனையே செக் பண்ணும். இதுதான் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல். ஸோ நம்ம டூ வைல் படிக்கும்போது சொல்கிறேன். இப்போ வைல் படிப்போம். வைல் இஸ் an important feature which is used for simple iteration logic. It is checking the conditions whether true or false. It executes the loop if specified condition is true. ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணோம், ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஃபால்ஸ்னால் என்ன பண்ணிவிடும், வெளியில் எக்ஸிட் ஆகிட்டு வெளில போயிடும். அங்கேருந்து தான் ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இனிஷியலைசேஷன் நம்ம ஃபார் லூப்பில் எப்படி கொடுத்துருப்போம், ஒரே பேரந்திசஸ்குள்ளே ஃபாருன்னு போட்டுட்டு ஒரு பேரந்திசஸ்குள்ளே எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம். இனிஷியல் அமௌண்ட்டு, இனிஷியலைசேஷன் கண்டிஷன், இனிஷியலைஸ் வேல்யூ என்ன, கண்டிஷன் என்ன, இன்க்ரிமெண்ட் வேல்யூ என்னன்னு கொடுத்துருவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. தனித்தனியாக நம்ம வேல்யூவை அசைன் பண்ணுறோம். இனிஷியலைஸ் பண்ணுறோம், கண்டிஷன் கொடுத்துட்றோம், அப்புறமா ஸ்டேட்மெண்ட் 1 2 3 எத்தனை வேணால் இருக்கலாம். தென் என்ன பண்ணும், ட்ரூவாக இருந்தால் ஒர்க் ஆகும், இல்லைன்னா என்ன ஆகும், வெளியில் வந்துடும், எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும். இதுதான் சொல்லியிருக்காங்க இங்கே. ப்ரோக்ராம் சின்டாக்ஸ் பாருங்கள். வைல் கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்தால் எனக்கு ஒர்க் ஆகும், இல்லையா வெளியில் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணால் கோடு டு பி எக்ஸிக்யூட்டட், பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ற இடம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸ்டூடெண்ட் கவுண்ட் என்னென்னா 10. ஸ்டூடெண்ட்டோட நம்பர் ஸ்டார்டிங் வேல்யூ என்னது, ஃபஸ்ட் 1. ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து 1, இதுதான் இனிஷியல் வேல்யூ. ஸ்டூடெண்ட் கவுண்ட் என்னது 10. ஸோ இதுதான் வந்து கண்டிஷன் பார்த்துக்கோங்க. வைல் ஸ்டூடெண்ட் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் கவுண்ட். ஸ்டார்டிங் வேல்யூ 1, கவுண்ட் வேல்யூ 10. ஸோ 1லேருந்து அப் டு 10 வரைக்கும் இருக்கிற நேம் எல்லாமே நம்பர் என்ன ஆகும், எனக்கு பிரிண்ட் ஆகும். 10க்கு அப்புறம் என்ன ஆகும், பிரிண்ட் ஆகுமா, ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக போய்டும். 11 போகணும், 10க்கு அப்புறம் 11 வரணும், எனக்கு கண்டிஷனே கிடையாது. அப்படிங்கிறதுனால என் ப்ராசஸ் வந்து ஃபெயில்ட்டு வரும். ஸோ என்னோடய ப்ரோக்ராம் என்ன ஆகும், எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும். ஸோ ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் வந்து 10, ஸ்டூடெண்ட் நம்பர் வந்து 1, வைல் ஸ்டூடெண்ட் நம்பர் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் கவுண்ட். ஸோ என்ன பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், நம்பர் ஸ்டூடெண்ட் இஸ் ஸ்டூடெண்ட் நம்பர், அங்கே என்ன நம்பரோ அதுதான் இங்கே என்ன ஆகும், எக்ஸிக்யூட் பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட் நம்பர் ப்ளஸ். ஸோ இங்கே கண்டிஷன் முடிச்சுட்டு அடுத்தது வரும். கண்டோடனே 1 வந்து 2 ஆகும், மறுபடியும் ப்ராசஸ் போகும். 2 ஆமாம் ட்ரூ தான். ஸோ இது மாதிரி ப்ராசஸ் வந்து அப் டு என்ன 10 வரைக்கும் எனக்கு நடந்துட்டுருக்கும். ட்ரூவாக இருந்த வரைக்கும், ஃபால்ஸ்னால் வெளில வந்துடும். ஸோ இது வந்து வைல் லூப். தென் டூ வைல் லூப் பாருங்கள். Do while loop is always a run statement inside the loop block at the first time execution. நான் சொன்னேன் இல்லையா, என்னோடய ப்ராசஸ் வந்து தப்பாக இருந்தாலுமே கூட ஒரு தடவை என்னாகும், அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் ஆகிடும். அதான் சொல்லியிருக்காங்க. Do while always run the statement inside of the loop block at the first time execution. Then it checking the condition whether true or false. அதுக்கப்புறம் தான் என்னாகும், ப்ராசஸ் அந்த ஃபஸ்ட்டு அந்த பிளாக்கில் பிரிண்ட் பண்ணிவிடுவாங்க. பிரிண்டிங் முடித்த பிறகு தான் என்னாகும், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணவே வரும். இட் எக்ஸிக்யூட் த லூப் இஃப் த ஸ்பெசிஃபைடு கண்டிஷன் இஸ் ட்ரூ. என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் ஆகும். லூப் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா, இல்லைன்னா வெளியில் போயிடும். ஸோ பாருங்கள் ஃப்ளோ சார்ட்டை. ஸ்டார்ட் லூப்பு, டூ சம்திங், என்னது டூ வைல் ரன் லூப்பிங் ஃபஸ்ட்டு, அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு இஸ் கண்டிஷன் ட்ரூ. அதுக்கப்புறம் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் ஹேப்பன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டார்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. திஸ் ஹேப்பன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஃபால்ஸாக இருந்தால் கூடவே ஒரு தடவை இது கண்டிப்பாக ரன் ஆகிடும். ஸோ ஓகேவா. ஸோ லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். எஸ் ட்ரூ கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா மறுபடியும் லூப் போயிட்டே இருக்கும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன ஆகும், என்னோடய லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும், இட்ரேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். சின்டாக்ஸ் பாருங்கள். டூ கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். இங்கே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் முன்னாடி வந்தது தான் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். தென் அந்த கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, வைல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேவா, அந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுக்குறோம். என்ன என்னோடய கண்டிஷன் அந்த இடத்துல. ஸோ இங்கே பாருங்கள் ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட்டை வந்து 10, அதே எக்ஸாம்பிள் தான். ஸ்டூடெண்ட்டோட நம்பர் வந்து 1. பிரிண்டிங் டூ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் ஸ்டூடெண்ட் நம்பர், அதே தான் ஸ்டூடெண்ட் நம்பர் ப்ளஸ். ஸோ என்னாகும், 10 வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். இப்போ 10 வரைக்கும் இருக்காது, 11 வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். ரீசன் என்ன,
எனக்கு கண்டிஷன் வந்து அப்புறமா தானே செக் பண்ணது. ஸோ என்ன ஆகும் 11 வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து ரன் ஆகும். புரியுதா? அந்த ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து 11 வந்து இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டு மேலே போயிடுது. மேலே போய்ட்டு நான் இங்கே கீழே வரும்போது எனக்கு 11 தான் வந்திருக்கும் இந்த கண்டிஷன். ஸோ 11ங்கும்போது இந்த ஸ்டூடெண்ட் நம்பர் இஸ் 11 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடும். கீழே வந்து பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல வெளியில் போயிடும். கிளியரா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் இதோட முடியுது. கண்ட்ரோல்ஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது லூப்பிங் ஸ்ட்ரக்சரும் முடிஞ்சிருச்சு. கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே, லூப்பிங் ஸ்ட்ரக்சரு, இஃப் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா, ரெண்டுமே தனித்தனியாக. ஸோ லூப்பிங் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லெசன் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.